ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான டீ டைம் கேக் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான கேக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு காமிக்கும் போதே தெரியும், அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி இது ஹெல்த்தியாக நம்ம கோதுமை வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கான் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலோ அப்படி இல்லைனா வாசனை இல்லாத எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லை, ஒயிட் சுகர் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒயிட் சுகர்னால் நீங்கள் வந்து 3/4 கப் சேர்த்தா போதும். நல்ல இந்த மாதிரி நல்ல கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்ததும் இதில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது இந்த மாதிரி சளிச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கேக் நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன். மொத்தமாக 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சளிச்சு சேர்த்ததுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேக் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. சட்டுன்னு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான கேக்கு, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவு பால் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப போட்டு அதை கிண்டுன்னு கிண்டக்கூடாது. இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சோ இல்லை ஒரு ஃப்ளாட்டான கரண்டி வச்சோ லைட்டாக இந்த மாதிரி சுற்றி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் ஒரு 1/4 கப் அளவு பால் சேர்த்துக்கிட்டேன். மொத்தம் 1/4 கப் பால் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ கொஞ்சமாக சேர்த்தா தான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதில் இப்போ 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் ஒரு 1/4 கப் அளவு டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் கோதுமை மாவு இல்லை மைதா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இப்போது நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க கேக் மிக்சரில் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் டியூட்டி ஃப்ரூட்டியை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மாவில் மிக்ஸ் பண்ணி சேரும்போது உங்களுக்கு வந்து அது ஒரே இடத்துல இதாகாமல் நல்லா செட் ஆகி எல்லா பக்கமும் நல்ல இதாக அங்கே கடிக்கும்போது எல்லா பக்கமும் நல்லா செட் ஆகி வரும். அதுக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் ஒரு பேக்கிங் ட்ரேயில் நெய் அப்படி இல்லைனா பட்டர் சேர்த்துக்கோங்க. அது உள்ளே வந்து ஒரு 2 டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் அந்த மாவு படுற மாதிரி நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கேக் உங்களுக்கு ஒட்டாமல் சூப்பராக வரும். இப்போ எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள மாவெல்லாம் தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த கேக் மிக்சரை இதில் ஊற்றிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான டேஸ்டான கேக்குங்க. அவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு மிஞ்சி போனால் உங்களுக்கு 10 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து ஒரு 40 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். நான் இதுக்கு மேலேயும் கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கிட்டேன். இது உங்களோட விருப்பம் தான், ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு 40 மினிட்ஸ் 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான டீ டைம் கேக் ரெடி ஆகிடும். இப்போ இந்த கேக் நல்லா ஆறணும். இந்த கேக்கை நீங்கள் குக்கர்லேயோ இல்லை பேன்லேயோ செய்கிறதா இருந்தால் கூட செய்யலாம். கேக் ஓவன்லேருந்து எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு குச்சி இல்லைனா கத்தி வச்சு அங்கங்கே இந்த மாதிரி குத்தி பார்த்துக்கோங்க. அது வந்து ஒட்டாமல் வரணும். அப்படி வந்துச்சுன்னா கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு கூட ஒரு 5 நிமிஷம் தேவைப்பட்டுச்சுன்னா வச்சு கூட எடுத்துக்கோங்க. இப்போ கேக் நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக அந்த ட்ரேலேருந்து வரும். பாருங்கள் இப்போ எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. சூப்பராக வந்துருச்சு கேக்கு. டேஸ்ட்டும் வேறு லெவலுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் வீட்டில் உள்ள கிட்ஸுக்கெலாம் இனிமேல் கடையில் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுங்க. இப்போது இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக கட் ஆகுது பாருங்கள். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான கேக் ரெடி ஆகிட்டு. டியூட்டி ஃப்ரூட்டி கேக்குன்னு கூட இதுக்கு நேம் வைக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் உங்களுக்கு டியூட்டி ஃப்ரூட்டி இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இதுதான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்குறோம். அப்படி கட் பண்ணும்போதே அவ்வளோ ஈஸியாக கட் பண்ண வருது.
இந்த ஹெல்தியான சூப்பரான கேக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சூப்பரான கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபியூச்சர் ரெசிபிஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.